ஒரு சமூக பொறுப்புள்ள அக்கறை உள்ள மனுஷனா மாறினேன். வீடியோவே கொடுத்துருக்காங்க சார். அந்த வீடியோ ஒரிஜினாவை பொறுத்தளவுலையும் அவங்க பேசின ஃபுல் வீடியோ இருக்கு. ஆதவ ஒரிஜினா யாரு, நான் தான் சமாதானம் பண்ணி அனுப்பி வைப்பேன். ஒரு கட்டத்தை மேல அதை சாதிய குடும்பங்கிறது. சாதியை ஒழிக்க வேண்டும். சாதியினால் என்னுடைய அம்மா ஒரு பாதுகாப்பு இல்லாம இருக்கு. அப்பெல்லாம் நீங்க எங்க போறீங்க? முடக்கி வச்சிருக்காங்கன்னா டெய்லி பேசியிருப்பாரு. ஏய் பாத்தியா நான் யாரை கொண்டு இருக்கேன் பாத்தியா, பிஎஸ் பப் நான் பழைய ஆள் தெரியுமா, களத்துக்கு போய் தான் கருத்தை சொல்லணும்னு அவசியம் இல்லையே. செயல்பாடுகள் அவருக்கே நம்பிக்கை இல்லாம இருக்கு. செயல்பாடே எடுப்படாது, இப்ப அரசியல் எடுப்பட. ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக திரு சுபேர் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்களுடைய அரசியல் எடுத்து பேசும்பொழுது இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பேச, விஜய்க்கு அடுத்து இருக்க முக்கியமான பேச ஆதவ ஒரிஜினா. தொடர்ச்சி ஆதவ ஒரிஜினோட பேச்சு அப்படிங்கிறது ஒரு கவனம் பெறக்கூடிய இடத்துல இருக்கு. ரொம்ப கவனம் பெறல, சர்ச்சை இல்லை ரொம்ப ஆக்ரோஷமாக ரொம்ப இதாக பேசுறாரு. நேற்று தினம் பார்த்தீங்கன்னா அழுதுட்டாரு. என்னோட அம்மா 5 வயசுலாம் இழந்துட்டேன், இந்த மாதிரி அது ஒரு சாதி தான் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பேசுறாரு. ஒரு சென்டிமெண்ட்டாக மக்கள்கிட்ட ரொம்ப பேசுறாரு. எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை 5 வயதில் பெற்ற தாயை இழக்கிறங்கிற சோகம்ங்கிறது யாருக்கும் ஏற்படக்கூடாது. ஒரு மிகப்பெரிய சோகம். அதில் மாற்று கருத்து கிடையாது. மிகப்பெரிய ஒரு வலியை தாங்கி தான் வளர்ந்து வந்திருக்கிறாரு. தாய் இல்லாமல் 5 வருஷத்தில் ஹாஸ்டலில் படித்து வளர்ந்து ஆளாகி வந்திருக்கிறார். அதில் நமக்கு அவர் பார்க்குறப்ப ஒரு அண்ணாவும் தான். அதில் மாற்று கருத்து யாருக்குமே நடக்கக்கூடாது. ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, இதை வைத்து அரசியல் பண்ணுறாரு பாருங்க. அப்போ தான் ஒரு 5 வருஷம் தாய் இறந்து போச்சு, தாயின் சாவை நேரடியாக பார்த்தவன். தாயின் சாவை யாரும் பார்க்கக்கூடாது. 5 வயசில் பார்த்துட்டீங்க, வளர்ந்துட்டீங்க. அதுக்கு இந்த அரசியல் களத்துக்கு என்ன சம்பந்தம்? ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்கிறார், என் தாய் சாதிய கொடுமையால் இறந்து போயிட்டாங்க, தற்கொலை பண்ணிட்டாங்கன்றார். யார் என்ன நடக்குதுன்னு பார்த்தா திலகவதி ஐபிஎஸ் அவங்க அவங்களுடைய பெரியப்பா பொண்ணு தான் இவங்க அம்மா. அவங்க பேர் கல்யாணின்னு சொல்கிறாங்க. அவங்க கொடுத்த வீடியோவே இருக்குது. அவங்க ஏதோ ஒரு முக்கியமான சேனலுக்கு ஆதவ ஒரிஜினா யார் எனக்குன்னு அவங்க ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. அதில் டீட்டெயிலில் சொல்லியிருக்காங்க. நான் வேலூர் மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருக்கிறப்ப ஜோலார்பேட்டை பக்கத்தில் ஏதோ ஒரு கிராமம் சொல்கிறாங்க. அந்த கிராமத்தில் என்னுடைய பெரியப்பா பொண்ணு, அதான் ஆதவ ஒரிஜினாவுடைய அம்மா கல்யாணி திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய குடும்பத்தில் ஒரு விவசாய நிலம் இருக்குது, அதில் ஒரு கிணறு இருக்குது. மாமியார் மாமனார் இவங்க அம்மா, அவங்க அப்பா ஆதவ ஒரிஜினாவோட அப்பா ஒரு விவசாயி. இந்த பொண்ணு படிக்கணும், கொஞ்சம் வாழ்க்கையில் வேறு அடுத்த கடத்துக்கு போகணும்னு நினைக்கிறப்ப அவங்க அப்பா சென்னையில் வளர்ந்த பொண்ணு அந்த கிராமத்தில் போய் விவசாயி கொடுத்துட்டாங்க. அந்த லைஃப் ஸ்டைலில் அந்த பொண்ணுக்கு செட் ஆகலை. கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கும். பாதி நாள் சண்டையை போட்டு நாங்கள் எஸ்பியாக இருக்கிறப்ப என் வீட்டுக்கு வந்துடுவாங்க. நான் தான் சமாதானம் பண்ணி அனுப்பி வைப்பேன். ஒரு கட்டத்தை மேலே அவங்க அந்த மிளகாய்க்கு அடிக்கிற பூச்சி மருந்தை குடிச்சு இறந்து போனாங்க. இறந்து போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஆதவ ஒரிஜினாவும் தங்கச்சியும், ஆதவ ஒரிஜினாவுக்கு 5 வயசு, தங்கச்சிக்கு 2-3 வயசு. அதுக்கப்புறம் எங்களுடைய கஸ்டடியில் நாங்கள் எடுத்து வளர்த்து படிக்க வச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, சாதிய கொடுமையால் என் தாய் இறந்தேன், 5 வயசுலேயே என் தாய் இறந்ததை பார்த்தேன், அதுக்கு பிறகு தான் அம்பேத்கரை படிக்க துணிஞ்சேன் அப்படிங்கிறார். எங்கே கொண்டு எதோ ஜாயின் பண்ணுறாங்க போகிறாங்க. தாய் இறந்து போனதுங்கிற ஒரு விஷயம் கோரமான விஷயம், கொடூரமான விஷயம் யாரும் கிடக்கூடாது. அதை சாதிய குடும்பங்கிறார். நான் அதுக்கு பிறகு தான் 12 வயசில் எனக்கு அம்பேத்கரை படிக்க ஆரம்பித்த பிறகு தான் நான் ஒரு சமூக பொறுப்புள்ள அக்கறை உள்ள மனுஷன் நான் மாறினேன். இன்றைக்கி பாருங்கள் எப்படி நிற்கிறேன் முன்னாடி நின்று அப்படி அழுகிறாரு, வீரவசனமெல்லாம் பேசுகிறார். சரி, அம்பேத்கர் எழுதினி அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஐபிசியவே எடுத்துட்டாங்களே, அப்போ நீங்கள் ஏன் பொங்கலை? இன்றைக்கி ஆளக்கூடிய பாஜக பாபா சாஹிப் அம்பேத்கர் எழுதின அரசியலமைப்பு சட்டத்தை ஒவ்வொன்றா மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பக்கமாக உருகுற மாதிரி அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒவ்வொரு பகுதியாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்பில் பிரியாம்பிள் இருக்கக்கூடிய சோசியலிசம்ங்கிற வார்த்தையை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுவே பெரிய இஷ்யூவாக போச்சு. நான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஐபிசின்னு சொல்லக்கூடிய இந்தியன் பீனல் கோடுங்கிறத எடுத்துகிட்டு பிஎன்ஒய்எஸ் பாரத் நியான்யாசியானமோ போட்டிருக்காங்க. அது ஒரு சான்ஸ்கிரிட் மொழியில் போட்டிருக்காங்க. இப்போ அம்பேத்கர் எழுதுன அரசியலமைப்பு சட்டத்துக்கு இன்றைக்கி ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. அப்போலாம் நீங்கள் எங்கே போனீங்க? ஏன் மத்திய அரசு நோக்கி ஏன் கொதிக்கலை? அம்பேத்கரை உள்வாங்கிய, அம்பேத்கரை படித்த, அம்பேத்கரால் இழுக்கப்பட்ட அரசியலுக்கு சொல்ல நீங்கள் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றக்கூடிய நிலைமை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் ஏன் பொங்கலை?
இல்லை அதெல்லாம் கூட விடுங்க சார். கேஸ்ட் பேஸ்ட் இஷ்யூஸ் எவ்வளோ போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். சவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சாதி ரீதியான கொலைகள், அந்த வன்முறைகள் அப்படிங்கிறது நிறைய தமிழ்நாட்டில் இப்போ ரொம்ப நிறைய நடக்குது. இப்போ இதெல்லாம் வந்து ரியாக்ஷன் பண்ணாமல் இருக்காரு. இப்படி தான் வந்து நான் வந்த சாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதை வச்சுலாம் வந்து பொங்கி அது பொய். அது பொய்ன்னு தான் தெரியுது வெட்ட வெளிச்சமாக. அவங்க திலகவதி கொடுத்த இன்டர்வியூக்கும் இவர் சொன்ன இன்டர்வியூக்கும் இவர் பேசினதுக்கும் நேர் எதிராக இருக்குது. அவங்க குடும்ப ரீதியாக குடும்பத்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்து இறந்து போயிருக்கிறாங்க. அங்கங்கே சாதி வந்துச்சு. தன்னை வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், அந்த மாதிரி மக்களினுடைய பிரதிநிதியாக அந்த மாற்றணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா எனக்கே நடந்துச்சு, அதனால தான் அங்கே இன்னைக்கு களத்துக்கு வந்தேன் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்காக பொய்யான ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக ஒரு தவறான தகவலை அவங்க சொல்லிட்டு இருக்காரு. அதான் பெருமாவே அது அவங்களோட கருத்தை அதை மாறுபடுது. அவங்க வீடியோவே கொடுத்துருக்காங்க சார். அந்த வீடியோ நீங்கள் இருந்தால் கூட சோஷியல் மீடியா இருக்குது, எடுத்து கூட போடுங்க, எடுத்து கமெண்ட்லோட கீழே போடுங்க. அவங்க பேசின ஃபுல் வீடியோ இருக்குது. ஆதவ ஒரிஜினா யார், எனக்கு என்ன வேணும், அவங்க அம்மா எப்படி இறந்தாங்கிறத டீட்டெயிலாக அவங்களே பேசியிருக்கிறாங்க. இவர் ஒரு மாற்றி பேசுகிறாரு. இல்லை என்ன நிறுவு பார்க்குறாரு இதன் மூலமாக அவர் என்ன? நான் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் ரெப்ரஸன்டேட்டிவ் நான் தான், அம்பேத்கரை உள்வாங்கி நான் தான் அடுத்து அவங்களுக்கான தலைவனாக உருவாகிறேன்ற மாதிரி காட்டுறாரு. இதில் வேற என்ன இருக்குது? இது வந்து வெள்ளிவாகத்தில் அவருக்கான சார் ஒரு தேர்தல் யுக்தி, ஒரு அரசியல்வாதி செய்கிற ஒரு நடவடிக்கைன்னு வச்சுக்கோமே. இது என்ன கனெக்ட் ஆகும் கிரவுண்டில் அவருக்கு என்ன கனெக்ஷன் ஏற்படுத்தும் பார்க்கலாம். விசிக அரசியலே அவர் கையில் எடுக்கிறாரு. ஓகே, விசிக அரசியல் தாவே அது விசிகலேருந்து அதை செஞ்சார். அதைத்தான் சொல்கிறாரு. விசிக அண்ணன் திருமாவளவன் எல்லாருமே எங்கள் பக்கம் வந்துட்டாங்க பேசலையா அவர்? இதை நிறுவ பார்க்குறாரு. அந்த சமூக வாக்குகளை தன் பக்கம் கொண்டு வரணும், அந்த சமூக ஆட்கள் தன்னுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக மாற்றணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு ஒரு தவறான தகவல் சொல்கிறார். சென்டிமெண்ட் அம்மா சென்டிமெண்ட் எடுத்துக்கிறாரு. சோடா பாட்டில் வீசி எரிஞ்சிட்டாங்கன்றாரு. சோடா பாட்டில் வீசி எரிஞ்சிட்டாங்கன்னு கடைசியில் போய் பார்த்தா அவர் எந்த கட்சியில் 2 பேர் குடிச்சு போட்டு பாட்டில் மேலே போட்டுருக்கான்னு தெரியாதனமாக விழுந்துருச்சு. ஒரு பீஸ் விழுந்தது, 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதை வச்சு ஒரு ஸ்டண்ட் போட பார்த்தாரு. பார்த்தீங்களா, சோடா பாட்டில் வீசுறாங்க. ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறார். வந்து எங்களுக்கு இது தெரியும், ஸ்டாலின் அவர்களே வேண்டாம், நான் உங்களை அப்படின்னு சரமாரியாக தொடர்ந்து விழுந்துச்சாங்க. இல்லை, ஒருத்தவங்க 2 பேர் குடிச்சு இருந்திருக்கானுங்க. ஏதாவது சண்டை நடந்திருக்கு, அவங்க நண்பர்களோட சண்டை நடந்திருக்கு. அதில் பாட்டில் உடச்ச பாட்டில் இருந்ததுக்கு ஒருத்தவங்க மேலே ஒரு சின்ன ஒரு பீஸ் ஒன்று இருக்குது. உடனே அதை வச்சு ஒரு பெரிய போகிறவங்களாம் தாக்குனாங்களா, யாருக்காவது காயம் ஏற்பட்டிருக்கா, அங்கே ஏதாவது தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கா, ஒன்றும் இல்லை. அப்போ இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறாரு. உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சம்மந்தப்பட்ட கைது பண்ணுறாங்க. 2 பேரையும் கைது பண்ணி விசாரிக்கிறவங்க அவங்க எந்த கட்சியுமே கிடையாது. அவங்க 2 பேரும் மது குடிச்சிருக்காங்க. அவங்களே ஏற்பட்ட தகராறில் பாட்டில் தூக்கி எரிஞ்சிருக்காங்க. பார்த்தா பக்கத்தில் மீட்டிங் நடந்திருக்கு. இது எதர்ச்சியாக நடந்த ஒரு சம்பவம். இதுக்கு திமுக தான் காரணம். இந்த கூட்டத்துக்குள்ளே விழுறாங்க. பிஎஸ் பாபு, நான் பழைய ஆள் தெரியுமா, நான் இங்கே தான் உட்காருப்பேன், வந்து தொட்டுப்பாரு. பிஎஸ் பாபு யாரும் திமுக தெரியும், திமுகவோட சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர். அவருக்கு அப்புறம் அதிமுகவுக்கு புனரமைக்க வந்திருக்காரு. அவர் ஒரு ரிட்டையர்டு பொலிட்டிஷியன். அவரை வச்சுக்கிட்டு ஏய் பாத்தியா நான் யாரை கொண்டு வந்திருக்கேன் பாத்தியா, குருநாதா உங்க வெயிட்டை காட்டியா குருநாதா. அவரே பாவம் நாயகடம்லாம் அடங்கி போய் பார்த்துருக்காங்க. எனக்கு அதை வரைச்சு நான் வந்து விஎஸ் பாப்பா நீங்கள் மேலே இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான் பார்த்தேன். விஎஸ் பாப்பா பற்றி பேசுகிறப்ப இந்த ஏரியா தலை யார் தெரியுமா, குளத்தூர் கேண்டிடேட் யார் தெரியுமா, விஎஸ் பாப்பாவுடைய வரலாறு தெரியுமா அப்படின்னாப்புல. எனக்கு அதை பார்க்குறப்ப தான் ஆதவர்ஜி நான் வந்து ஒரு பெரிய வடிவேல ஒரு பெரிய ரவுடியை கூட்டுறாப்புல. தலையை வந்துட்டான்டா, என் சிங்கே வந்துட்டான்டா, இப்போ எரிங்கடான்னு விட்டு எரிஞ்சிடுவானுங்க. அந்த மாதிரி தான் விஎஸ் பாப்பா கூட்டுறது பார்த்து. இப்போ பார்த்தியா லோக்கல் கையை கூட்டு வந்துட்டேன், பெரிய தலையை கூட்டு வந்துட்டேன், இப்போ தொட்டு பாருன்னா இது பாட்டில் விட்டு எரிஞ்சு விட்டாங்க. என்ன குருநாதா உனக்கு புது ஐட்டமா எரிஞ்சிருக்கிறாங்க. காமெடி கூட்டங்களை வச்சுக்கிட்டு இவங்க தமிழ்நாட்டை அதுக்கு ஒரு கூட்டம் நம்புறாங்க பாருங்க. ஒரு கூட்டம் இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றிடுவாங்க, தமிழ்நாட்டை மாற்றிடுவாங்க, எழுச்சி பண்ணிடுவாரு, புரட்சி பண்ணிடுவாரு, முடல்காயை பண்ணிடுவாரு. நடிகர் வந்திருக்கிறாரு, கூட்டத்தை பார்க்கறதுக்கு போகிறாங்க. அந்த மக்கள் அதை அடிச்சு போகிறாங்க. ஒரே கூட்டத்தில் ஒரே மாதிரியே டெம்ப்ளேட் பார்க்குறாங்க, அழுகுறாங்க, கத்துறாங்க, கதறாங்க. அதெல்லாம் அப்படி செய்கிறாங்க. எதுக்கு அழுகணுன்ற இல்லை. இப்போ இவருடைய பேச்சு, அவரோட விஷயங்கள் வந்து யதார்த்தமான பாலிடிக்ஸாக இருக்கா? ஏன்னா வந்து சமீபத்தில் அவர் பேசுகிற விஷயம் எல்லாமே சர்ச்சையாக மாறிடுச்சு. ரஜினி பற்றி பேசுறது, அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பேசி வந்து அவர் பேச அந்த கட்சிக்கே வாக்குகள் குறையுதா அப்படின்ற மாதிரியான மெச்சூர்டு இல்லை சார். பொலிட்டிக்கல் மெச்சூர்டு கிடையாது. அவரை பொலிட்டிஷியனும் கிடையாது. 2021 திமுக அந்த ஐபேக் ஸ்ட்ராட்டஜியில் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு பிறகு விசிகாவில் இருந்திருக்காரு 2-3 வருஷம். அவர் ட்ராவல் பார்த்தீங்கன்னா 4-5 வருஷம். என்னோட ஃபவுண்டர் நான் தான் பின்னர் அப்படின்னு சொல்லுவார், எல்லாம் சொல்லுவார், அதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் கள அரசியல் தெரியணும்ல, அது தெரியாது அவருக்கு. எத்தனை நிகழ்ச்சியை நடத்தியிருக்காரு, எத்தனை தேர்தலை சந்திச்சிருக்கிறாரு, எத்தனை தேர்தல் களத்துக்கு போயிருக்கிறாரு, தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களம் எப்படின்னு உங்களுக்கு தெரியும், யதார்த்தம் என்னன்னு தெரியும், கேண்டிடேட் எப்படி செலக்ட் பண்ணணும்னு தெரியும், எதுவுமே தெரியாது. அவர் ஒரு ஏசி ரூமில் உட்காந்துட்டு ஒரு லேப்டாப்பை வச்சுக்கிட்டு டேட்டாஸை வச்சுக்கிட்டு இந்த இந்த பக்கெட்டில் இவ்வளோ ஓட்டு இருக்குது, இந்த பக்கெட்டில் இவ்வளோ ஓட்டு இருக்குது, 97 இவ்வளோ வாங்கியிருக்காங்க, 2007 இவ்வளோ வாங்கியிருக்காங்க, அந்த அந்த ஸ்ட்ராட்டஜி கணக்கை
கம்ப்யூட்டரில் போட்டு அரசியல் பண்ணக்கூடிய அரசியல். அதை தாண்டி கள அரசியல்ன்றது. கள அரசியலில் திமுக அதிமுக அடிச்சுக்கவே முடியாதுங்க. அவங்க ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக 50 வருஷம் உட்காந்துருக்காங்க. அவங்கள உடச்சிட்டு போய் நீங்கள் அரசியல் பண்ணிடுவீங்களா? அதுவும் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கு நீங்கள் டைம் எடுக்கணும். இல்லை இப்போ அதுக்கு தான் வந்து கேஸ்ட்டுங்கிற ஒரு யுத்தியை கையில் எடுக்கிறாரா? அதாவது அடிப்படையில் இவர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் கிடையாது, ஒரு ஃபார்வர்ட் சமூகம் அப்படின்ற மாதிரி ரெட்டி சமூகம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவர் எப்படி இந்த மாதிரியான ஒரு கேஸ்ட் ஈக்குவேஷன் அந்த அரசியலை கையில் தமிழ்நாட்டில் இன்றைக்கி வலுவான ஒரு ஓட் பேங்க் உள்ள ஒரு கம்யூனிட்டியாக இருக்கிறாங்க. அந்த அரசியல் நான் கையில் இருக்கிறேன் அப்படின்னு எனக்காகத்தான் பார்த்தீங்களா திருமாவளவன் கூட இருந்தேன். நான் வந்து அம்பேத்கரை உள் வாங்கியிருக்கிறேன். என் தாயே அந்த மாதிரி சாதி அடக்குமுறை நான் அந்த 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 பக்கங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் நான் தான், எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நிற்கிறார். சென்டிமெண்ட் ஒன்று. அதே நேரத்தில் அவர் அம்பேத்கரை படிச்சிருக்கிறாரு, பிசிகாவில் இருந்திருக்கிறாரு. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நானும் அந்த ரெப்ரசன்டேட்டிவ் தான் அப்படின்னு ஒரு அரசியல் கணக்கு அவர் போகிறார். இந்த அரசியல் கணக்கு தமிழ்நாட்டில் எடுபடாதுன்னு வச்சுக்கோங்க. இவர் செயல்பாடே எடுபடாது, இப்போ அரசியல் எடுபட போகுது. இப்போ டோட்டலாக தாவேக்காவோட அரசியல் இப்போ வந்து ஆதவ ஜாமத்தை பற்றி பேசணும். டோட்டலாக தாவேக்காவோட அரசியல் எப்படி பார்க்குறீங்க? இந்த எலெக்ஷன் பொறுத்து எப்படி அவங்க இந்த எலெக்ஷனோட தொடர்ந்து அவங்களுடைய அடுத்த படத்துக்கு ஒரு நடிக்க போயிடுவார். நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம், எல்லா இன்டர்வியூவும் சொல்கிறோம், இப்பயும் சொல்கிறோம். அவர் அரசியல் செயல்பாடுகள் வந்து அவருக்கே நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. இல்லைன்னா நம்பிக்கை இருக்கக்கூடிய நபராக இருந்தால் நேரம் களத்துக்கு போயிருப்பார். என்னை முடக்கி வச்சுருக்காங்கன்னா டெய்லி பேசியிருப்பார். ஏன் பேசுறதுக்கு உங்களுக்கு ரோட்டில் போய் தான் மேடையை போட்டு பேசணுமா? எத்தனையோ சோஷியல் மீடியா இருக்கு. உங்கள் ஒரு வீடியோ போட்டால் போதுமே சார். டெய்லி சாயங்காலம் 6 மணிக்கு உங்களுக்கு நேரடியாக சந்திக்கிறேன், நேரில் உட்காந்து பேசுங்க, நம்மளே ஐடியா கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. இல்லை பலரும் சொல்கிறாங்க, பலரும் ஆக்கப்புறம் விமர்சனம் இல்லை, இது உங்கள் பேச விடாமல் பேசுறதுக்கு தான் இன்றைக்கி 1000 தளம் இருக்குது. ரோட்டில் போய் தெருவில் போய் தான் பேசணும்னு என்ன அர்த்தம்? ரோட்டில் போய் தெருவில் போய் பேசணும்னா என் வெயிட்டை பாருங்கன்னு காட்டுறதுக்காக போகிறீங்க. கருத்துக்களை சொல்ல போல களத்தில் போய் உங்கள் வெயிட்டை காட்ட போகிறீங்க, உங்கள் ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்காக போகிறீங்க. பார்த்தீங்களா எனக்கு எவ்வளோ கூட்டம் சேருது பாருங்கள். நான் சொன்ன என்னென்னாலும் பண்ணுவானுங்க. எனக்காக உயிரை கூட விட ஆட்கள் இருக்குது. என்னை பார்க்குறதுக்கு அங்கே நிற்பாங்க, இங்கே நிற்பாங்க. என்னை பார்த்தீங்கன்னா பெண்கள் எப்படி கதறாங்க பாருங்கள், ஆண்கள் எப்படி குதிக்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி தொண்டர் பலம் யாருக்கா இருக்கா அப்படின்னு ஒரு 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 பிம்பத்தை காட்டுறதுக்காக களத்துக்கு போகிறேங்கிறார். நீ களத்துக்கு போய் தான் கருத்தை சொல்லணும்னு அவசியம் இல்லையே. இன்றைக்கி தான் ஏகப்பட்ட வழிமுறை இருக்குது பிளாட்ஃபார்மு. டெய்லி உட்காந்து சாயங்காலம் ஆச்சுன்னா தூங்கி எழுந்திரிச்சு 6 மணிக்குள்ளே கூட முடிச்சுக்கங்கன்ற, 6 மணிக்குள்ளே ஒரு வீடியோ போட்டுருங்கன்ற. நம்மளே டெய்லி வீடியோ போடுறோம், போட்டா என்ன இருக்குது? அப்போ அவருக்கு அந்த அரசியலும் புரியலை, அரசியலுக்கான வழிமுறையும் தெரியலை. விஜயோட அரசியலை பற்றி சில ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் முன் வச்சிருக்கீங்க. அதை அவங்க எடுத்துக்கிட்டு டேக் ஓவர் பண்ணிட்டு அடுத்த கட்டமாக எப்படி தங்களோட அரசியலை மாற்றி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.